இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா வேலாயுதம் அவர்கள் 1996 2001 வரை திறமையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணி செய்தவர். நம்முடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர். சமீபத்தில் அவர் அகால மரணம் அடைந்தார். அதன் பிறகு இன்றைக்கு அவருடைய தோட்டத்துல, அவருடைய சொந்த கிராமத்துல அவருக்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, அவருடைய குடும்பம் எல்லாம் இணைந்து ஒரு திருவுருவச் சிலையை அமைத்து இன்று அதற்கான திறப்பு விழா நடந்திருக்கிறது. அதில் பங்கேற்பதற்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னோடு இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். காரணம், மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக, குறிப்பாக வேலாயுதம் ஐயாவோடு யாரெல்லாம் பணியாற்றி இருந்தார்களோ எல்லாரையும் அழைத்து இந்த விழாவை நடத்தி காட்டியிருக்கின்றார். அவருடைய குடும்பத்திற்கு மறுபடியும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துவிட்டு, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட ஒரு வலிமையான கட்சி. தொடர்ந்து மக்கள் நமக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கையில் எடுத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், என்று நம்முடைய இந்திய அரசாங்கம், மோடி அரசு 3.0 மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து 7வது முறையாக ஒரு பட்ஜெட் அளித்து ஒரு சாதனை படைத்திருக்கின்றார். இதுல மிகப்பெரிய பெருமை என்னன்னாங்க, தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல கூட 10 ஆண்டு காலமாக மோடி ஐயா வைத்திருக்கக்கூடிய இலக்கை மறுபடியும் இந்த பட்ஜெட் அடுத்து 5 ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. இதுல முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எல்லாமே ரீமாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. 3 லட்சம் ரூபாய் வரை எந்த இன்கம் டாக்ஸ் இல்லை. 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ஒரு ஸ்லாபு, 7ல இருந்து அடுத்த ஒரு ஸ்லாபு. ஸோ ஸ்லாப் மாற்றியதன் மூலமாக மிடில் கிளாஸ் சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய பண சேமிப்பு இந்த இன்கம் டாக்ஸ் புதிய ஸ்லாப் மூலமாக நடக்கும். அதையும் மோடி அரசு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். இரண்டாவது, மறுபடியும் உள்கட்டமைப்பு. பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நாம் இண்டிகேட் பண்ணியிருந்தோம். அதை முன்னெடுத்து இந்த பட்ஜெட் அதே 11,11,111 கோடி ரூபாய் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி மிக முக்கியமானது, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த பட்ஜெட்ல 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் 2 முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல 1 கோடி இளைஞர்கள் இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ்ல அவர்களுடைய திறன் மேம்பாடு அதை ஊக்கப்படுத்துவதற்காக 1 கோடி இளைஞர்கள் அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய தலை சிறந்த கம்பெனில பயிற்சி பெறுவாங்க. அதற்கான திட்டத்தை அளித்திருக்கின்றார்கள். 1000 ITI, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், 1000 ITI அடுத்த 5 ஆண்டுகள் அப்கிரேட் பண்றாங்க. குறிப்பாக நம்முடைய திறன் மேம்பாட்டிற்காக. அதையும் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் இது. மிக முக்கியமாக இந்த முத்ரா கடன் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றார்கள். அதுவும் முக்கியமானது. MSME செக்டர் அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அதே ஆக்கமும் ஊக்கமும் மறுபடியும் கொடுத்திருக்கின்றார்கள். அதை தாண்டி டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 14 பெரிய நகரங்கள், 30 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை, அதில் சென்னை உட்பட 14 பெரிய நகரங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களுக்கு தெரியும், PM ரூரல் ஆவாஸ் யோஜனா 3 கோடி வீடுகள் நம்முடைய இதுல சொல்லியிருக்கோம். இந்த பட்ஜெட்ல நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 PMAY U 2.0ங்கிற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுல 1 கோடி வீடுகள் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தங்களுக்கு 1 கோடி வீடுகள் PMAY திட்டத்துல வர இருக்கு. இதெல்லாமே சில விஷயங்கள். குறிப்பாக இந்த பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க், அதாவது 100 நகரத்துல மத்திய அரசு இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். பிளக் அண்ட் பிளே, அதாவது எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். தண்ணியில இருந்து, கரண்ட்ல இருந்து எல்லாம் நேரா உள்ள போய் கம்பெனி ஆரம்பிக்கலாம். அது போன்ற 100 நகரத்துல வர இருக்கு. 12 இண்டஸ்ட்ரியல் பார்க் மறுபடியும் NICD ஸ்கீம்ல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சில விஷயங்கள். இது குறிப்பாக இந்த பார்க் எங்க, இந்த 100 நகரங்கள் எது, இதெல்லாம் நாளை மறுநாள் நமக்கு தெரியும். தமிழகத்தில் எத்தனை நகரம் இருக்கு எல்லாமே. ஸோ பொதுப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் மிகச் சிறப்பான ஒரு பட்ஜெட்டை மறுபடியும் மோடி அரசு அளித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கிளியர் டைரக்ஷன் அந்த பட்ஜெட் நமக்கு கொடுத்திருக்கு. அதனால நம்முடைய மோடி ஐயா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மறுபடியும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்துல நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்துல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 7வது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ததற்கு. அமராவதியில புதிய ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் ரொம்ப நாளாவே இருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும், தெலங்கானா
ஆந்திரா இரண்டும் பிரிந்த பொழுது அப்பொழுதே பிரச்சனையில் இருக்கக்கூடிய 2 மாநிலம், புதிதாக ஒரு மாநிலம் பிரியும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்புக்கு எப்பொழுதுமே மத்திய அரசு ஒரு பணம் கொடுப்பாங்க. இதற்கு முன்பு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. நான் சொல்றது 2000ஆவது ஆண்டுல பிரித்த பொழுது அது வந்து பலகாலமாவே பிரச்சனை இருக்கு. அதனால்தான் இன்றைக்கு அமராவதியில அந்த நகர் கட்டுவதற்காக 15,000 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக அமராவதியினுடைய வளர்ச்சிக்காக. இது வந்து குறிப்பா ஆந்திர பிரதேசுக்கு அந்த 2 மாநிலங்களும் பிரிக்கப்பட்ட பொழுது உள்கட்டமைப்புக்காக கொடுக்க வேண்டிய பணம் தான் நாங்க பாக்குறோம். அப்படித்தான் கொடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி ஆனா சென்னை மெட்ரோ, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா விஷயத்திற்கும் உங்களுக்கு தெரியும், பட்ஜெட்ல தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான இதற்கு முன்பு நம்ம மெட்ரோக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். புதிது கிடையாது. புதிதாக கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேணும்னு கேட்டிருக்கோம். கோயம்புத்தூர் மக்களும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டிருக்காங்க. இன்னும் வருகின்ற கால பட்ஜெட்ல அதெல்லாம் நிச்சயமா வரத்தான் போகுது. நாம் பொதுப்படையாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும், நீங்க எத்த மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்ல இருக்கு. ஸோ நாம் இந்த 10 ஆண்டு காலமா பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய பெயர் பட்ஜெட்ல இருக்காது, எங்கேயுமே இருக்காது. இன்னைக்கு 100 நகரம்னு சொல்லியிருக்கோம். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் இருக்கத்தான் போகுது. 30 லட்சத்துக்கு மேற்பட்ட நகரங்கள் ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு அந்த டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லியிருக்கோம். அதில் சென்னை உட்பட நகரங்கள் இருக்கத்தான் போகுது. அதனால் இன்று நாம் பொதுப்படையாக பட்ஜெட்ல இந்தியாவில் எந்த நகரத்தையும் குறிப்பிடவில்லை, அமராவதியை தவிர. ஏன்னா அமராவதிக்கு 15,000 கோடி ரூபாய் புதிய ஒரு தலைநகரை உருவாக்குவதற்காக அது முதலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதை மத்திய அரசு இன்று நிறைவேற்றி இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நாளை மறுநாள் குறிப்பாக மத்திய அரசு கிளாரிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் பிரஸ் மீட்லாம் கொடுக்கும் பொழுது அது எந்தெந்த நகரம், பினான்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து நமக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை நகரத்துக்கு இது கிடைத்திருக்கு அப்படின்னு. அதனால் இது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கக்கூடிய பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்கின்றோம். அவங்க சொல்லுவாங்கன்னே, யாரோ சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. ஆனா அதாவது அவர்கள் கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில இலவசம் இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்ல வளர்ச்சி இருக்கு. இது இரண்டும் எப்படி ஒப்பீடு செய்ய பார்க்க முடியும்? நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்று நடந்திருக்கு. அதனால காங்கிரஸ் அவர்கள் கனவு காணலாம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் கிடைச்சிருக்கு, அவங்க சொல்லல அதனாலதான் கிடைச்சிருக்குன்னு. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு காலமாக பட்ஜெட் எப்படி இருக்கோ அதனுடைய தொடர்ச்சியான பட்ஜெட் தான், தொடர்ச்சியான வளர்ச்சி பட்ஜெட். புதுசா அந்த பட்ஜெட்ல புதிதாக ஒரு பாதை என்று சொல்வதை விட பிப்ரவரி 1, 2024 நாம் என்ன கொடுத்தோமோ 11 லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு அதை மேம்படுத்தி அடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதைத்தான் நாம மேல எடுத்துட்டு போயிருக்கோம். குறிப்பா விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான பட்ஜெட்னா கடந்த 3 ஆண்டுகளாவே ஒரு கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய பட்ஜெட். புதுசா நம்ம டைரக்ஷன்லாம் மாத்தலீங்கன்னா 2047 நோக்கி இந்தியா நகருது. அதற்கான பட்ஜெட் தான் குளறுபடி. நான் இங்க பாருங்கன்னா தேர்தல் வந்து இதுவரை நேத்து நம்முடைய அமைச்சர் சொன்னாங்க 7 ஆண்டுகள் NTA தேர்தல் நடத்தியிருக்காங்க, 240 தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க 7 இயர்ஸ்ல. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி 240 வேறு வகையான தேர்தல். அதுல நீட் இருக்கும், அதுல UGC இருக்கும், அதுல CUET இருக்கும். எல்லா தேர்தலும் எல்லா டெஸ்டும் இவங்க நடத்துறாங்க. யார் நடத்துறாங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA. 240 பரீட்சையில எந்த பிரச்சனையும் இல்லை, 7 வருஷத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. முதலா உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறாங்க லோக்கலைஸ்டா லீக் ஆயிருக்கு, அதற்கான எல்லா முன்ஜாக்கிரதையும் மத்திய அரசு தொடர்ந்து எடுக்கணும். NTA தலைவரை மாத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இது போல எங்கேயும் நடக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு அதுக்கு முழுமையாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அதை தாண்டி மறுபரீட்சை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் விளக்கி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல லோக்கலைஸ்டா நடந்திருக்கக்கூடிய பேப்பர் லீக்கேஜ்னு அதையும் மத்திய அரசு பார்த்துக்கொள்ளும். அதுபடி பார்த்தா தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ஆட்சியில எத்தனையோ முறை TNPSC குரூப் 4 பேப்பர் லீக் ஆயிருக்கு, குரூப் 3 லீக் ஆயிருக்கு, குரூப் 2 லீக் ஆயிருக்கு, ஏன் குரூப் 1 லீக் ஆயிருக்கு. நான் சொல்றது திமுகவினுடைய கடந்த ஆட்சி காலத்துல. அதுக்காக TNPSC வேண்டாம் என்று சொல்ல முடியுமாங்கன்னா லீக் ஆன பொழுது அடுத்த வருஷம் இன்னும் பெர்ஃபெக்டா பண்ணணும், அதான் நோக்கமோ தவிர இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை NTA என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டுமோ பண்றோம். இப்ப நீட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீட் வந்து NTA நடத்துற பரீட்சை, நீட்ல பிரச்சனை இல்லை. NTA நடத்தின பரீட்சையில சில இடங்கள்ல பிரச்சனை. அதுவும் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு 2 நாட்களுக்கு முன்பு நகரம் வாரியாக ரேங்க் லிஸ்ட வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பெருமைக்குரிய விஷயம், தமிழகத்துல இந்திய அளவுல சிக்கார், கோட்டா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் முதன்மை இடத்துல இருக்கு. அதே முதன்மை இடத்துல தமிழகத்தை சார்ந்த நாமக்கல் இருக்கு. நாமக்கல்ல பாத்தீங்கன்னா நாமக்கல் ஒரு மாவட்டம் மட்டுமே எத்தனை பேர் நீட்டு பரீட்சை எழுதியிருக்காங்களோ எழுதுனதுல 5% பேர் 650க்கு மேல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நாமக்கல், சிக்கர், கோட்டா இதெல்லாமே இந்திய அளவுல ரொம்ப அதிகப்படியாக இருக்கக்கூடிய நகரம். அதை தாண்டி நகரமா கொடுத்துருக்காங்க. சென்னையில எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, கோயம்புத்தூர், அதெல்லாம் நம்ம பத்திரிகை நண்பர்கள் நேரம் இருக்கும் பொழுது இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா
எல்லா நகரமும் தமிழகத்துல நீட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், தமிழகத்துல குழந்தைகள் நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நேற்று ஒரு ஆங்கில பத்திரிகை அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபுல் டேட்டாவை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்தினுடைய நகரத்தின் அடிப்படையில தமிழகத்துல ஒரு நகரமும், உதாரணத்துக்கு நாமக்கல் டாப் 3ல இருக்கு இந்திய அளவுல. தமிழகத்தில் கூடிய வேறு வேறு நகரங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இந்தியால மற்ற நகரத்தோடு இருக்கும் பொழுது மக்கள் நீட்டு தேர்வை ஒப்புக்கொண்டு விட்டார்கள், நீட்டு தேர்வை தமிழகத்துல ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்லுது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய கூட்டணிக்கும் மற்ற கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, நீங்க எல்லாருமே சுதந்திரமா பேசலாம், எல்லோருக்கும் கருத்துரிமை இருக்கு, அவங்க கருத்தை சொல்லலாம். ஆனா இதுல உச்ச நீதிமன்றமே தேர்தல் நடத்த வேண்டாம், மறு தேர்தல்னே பேசிட்டு இருக்கும் பாருங்க. இப்பதான் தேர்தல் சீசன் முடிஞ்சது. உச்ச நீதிமன்றமே மறுபடியும் ஒரு பரீட்சை நடத்த வேண்டாம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, ரீ எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டு போலீஸ் வந்து அபிடவிட் எடுத்தாங்க, தனித்தனியா பேப்பர் செக் பண்ணாங்க, லோக்கலைஸ்டா லீக் ஆயிருக்கு, இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் பெரும் அளவுல இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை உச்சநீதிமன்றம் ரீடெஸ்ட் நடத்துங்கன்னு சொன்னா உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து யார் கேள்வி கேட்க முடியும்? மத்திய அரசு நடத்ததான் போறாங்க. உதாரணத்துக்கு நீட் பிஜி பரீட்சை நடப்பதற்கு முன்பு இதே என்டிஏ இதே பிரச்சனை, அதனால ரீ எக்ஸாம் வந்து இப்ப நடக்க போகுது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடக்க போகுதுங்களா, ஆகஸ்ட் 2வது வாரம் நடக்க போகுது. அதனால் உச்சநீதிமன்றம் முழுமையாக தலையிட்டு இதிலே முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி. அழுத்தம் இல்லைனே, நேர்மையான அரசியல். ஆனா தமிழ்நாட்டுல அரசியல் நேர்மையா நடக்கல, அதனால பெரிய போராட்டம் தினமும் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கிறோம். நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணோம், அரசியல்லாம் வேற வழி இல்லை, அதையும் செஞ்சுதான் ஆகணும். இளைஞர்கள்லாம் பெரிய பெரிய ஏக்கத்தோடு இருக்கின்றார்கள், நாளை காலையில மாற்ற வேணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து பொறுமை இல்லை அவங்களுக்கு அரசியல். ஆனா நாளை காலையில ஏன்னா சேஞ்ச் வரல, ஏன் வந்து 2026 தமிழகம் நம்பர் 1 மாநிலமா வரல? அதனால இளைஞர்களுக்கு புரிய வைப்பதற்காக நேற்று நான் கோயம்புத்தூர்ல பேசியிருந்தேன். அரசியல்னா பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். ஜனநாயகம் வந்து சில இடத்துல ஃபர்ஸ்ட் கியர்ல ஓடும், சில இடத்துல 5th கியர்ல ஓடும், சில இடத்துல 3rd கியர்ல ஓடும். அதனால சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் லாங் டேர்ம் இது போக முடியும். மற்றபடி நான் காம்ப்ரமைஸ் பண்ணாம அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறேன். காம்ப்ரமைஸ் இல்லாம நாம எப்படி வந்து ஆகஸ்ட் 25, 2020 கட்சியில சேர்ந்தோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது டெய்லி நடக்கக்கூடிய போராட்டம் தான். ஏன்னா சமுதாயத்தோட போராடுறீங்க, வெளியே போராடுறீங்க, எல்லாத்துட்டையும் போராடுறீங்க. இது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதெல்லாம் செல்ஃப் காம்ப்ரமைஸ் ஆகாம போகணும்னு சொல்லுவோம். அரசியல்னா வேகமா காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்னா நாம இதுக்கு அரசியல் வந்திருக்கோம். அது காம்ப்ரமைஸ் ஆகாம எத்தனை நாள் இந்த வண்டி ஓடுதோ அத்தனை நாள் வண்டி ஓடுங்க. என்ன அழுத்தம் கொடுக்குது? அப்படின்னா என்ன அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லுங்க. நம்மை பொறுத்தவரை நவம்பர் டிசம்பர்ல வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படையும் மாறும். அதுதான் வந்து 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஏன்னா புதிதாக தேசிய தலைவர் வர இருக்கிறாங்க. தேசிய தலைவர்ல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எவ்ரி 3 இயர்ஸ் சேஞ்ச் ஆகுங்கன்னா, அதனால் அக்டோபர்ல இருந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு நவம்பர் டிசம்பர் அந்த ப்ராசஸ் முடியும். ஏன்னா டிசம்பர் எண்டில் வந்து நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் தேசிய செயற்குழு நடக்கும். அதுக்குள்ள நம்முடைய புதிய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கு ஒரு மாநிலமும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அக்டோபர்ல இருந்து செப்டம்பர் கடைசியிலிருந்து முழு அக்டோபர். ஏன்னா கிளையிலிருந்து அடிப்படையிலிருந்து மாற்றம் வரும். கிளை, அதுக்கப்புறம் ஒன்றியம், அதுக்கப்புறம் மாவட்டம், அதுக்கப்புறம் மாநிலம். இது புதிதாக ஒண்ணு இல்லைங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் பாரதிய ஜனதா கட்சியில புது ரச்சம் வரும். அதே நேரத்துல வலிமையானவர்கள், அதே நேரத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்னொரு பொறுப்புக்கு போவாங்க. இது புதுது கிடையாது, இந்த வருஷம் அது நடக்கும். கண்டிப்பா கொடுக்கணுங்கன்னா இளைஞர்களுக்கு கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க. உதாரணம் விஜய் தன்யா நிற்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிற்கிறாங்க. ஸோ எல்லோரையும் அக்கமடேட் பண்ணி இந்த கட்சி அடுத்த கட்டம் தன்னுடைய பயணத்தை உறுதி செய்யணும்.